வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் தேதிமுகவும் வந்து ஒரு கூட்டணி வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, யாரோட கூட்டணி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அழைக்கல, நாங்கள் போய் பேசலை, அவங்க யாருமே வந்து பேசலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, யாரை வந்து கேப்டன் அவர்கள் வந்து எதிரியாக வந்து நினைச்சாரோ ஒரு எப்படி சொல்கிறது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட கூட சேர்ந்தவர் வந்து இது பண்ணியிருக்காரே தவிர வந்து டிஎம்கே கூட வந்து என்றைக்குமே போனதில்லை. ஏன்னா கலைஞரையும் அவரை வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வீடுகளில் எத்தனையோ மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவர் பேசியிருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து அக்கா பிரேமலதா அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கேப்டனோட ரசிகர்களும் சரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, தொண்டர்களும் சரி. கேப்டன் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல அக்காவாங்க, இல்லை கட்சியை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணாங்களா, இதுக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல. பட் கேப்டன் இருந்தால் ஒருபோதும் வந்து இதை மன்னிச்சே இருக்க மாட்டார். அவர் இருந்ததான் இது நடந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னவோ ஒன்று கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. பட் அவங்களோட கூட்டணி சேர்ந்து என்ன இப்போ கேப்டன் இருந்துட்டார், அவருடைய அனுதாபம் ஓட்டாது வருமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்றுதான் கூட ஏதாவது ஒரு 2-3 தொகுதிகள் வந்திருக்கலாம். நீங்கள் அவங்களோட சேர்ந்து வந்து என்னத்தை பண்ண போகிறீங்கன்னு ஒன்றுமே புரியல. பட் மக்களும் கேப்டனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் யாருமே வந்து இந்த மனதார வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது அக்காவுக்கும் நல்லா தெரியும். பட் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.